இதில் எப்படி சவாரி செய்வது, இதில் சவாரி செய்து நாம் ஊருக்கு வர வேண்டுமே என்கின்ற அழுப்பில் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தில் ஏறுகிறார்கள். இதை புரிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்பதாக கேட்டார்கள். தண்ணீரை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீரை தன்னுடைய வாயில் விட்டு கொப்பளித்து அந்த ஒட்டகத்தின் மீது உமிழ்ந்தார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தை ஓட்டுகிறார்கள். அந்த ஒட்டகத்தினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன், என்னால் முடியவில்லை. அவ்வளவு தூரம் மிக வேகமாக அந்த ஒட்டகம் சென்றது என்பதாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாலேயே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், ஜாபிரே, இந்த ஒட்டகத்தை எனக்கு விலைக்கு விற்று விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். சும்மாவே எடுத்துக்கங்க, விலைக்கெல்லாம் இல்ல என்பதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல விலைக்குன்னா எனக்கு கூட இல்லண்டா வேணாம்னு சொன்னாங்க. அப்படியா, சரி என்று சொல்லி ஒரு விலை பேசப்பட்டது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பிறகு ஒட்டகத்தை வந்து தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஊருக்கு சென்றதற்கு பிறகு அந்த ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வழியிலே ஒரு யூதர், ஜாபிரே எங்கே செல்கிறீர் என்பதாக கேட்கிறார். அப்போது ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஒட்டகத்தை வித்துட்டேன், அதனால அதை ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி போறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த யூதர் சொன்னார், இந்த ஒட்டகத்தையும் விலைக்கு வாங்குகிறாரா என்று ஆச்சரியமாக கேட்டுவிட்டு சென்று விட்டார். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்த செய்தியை சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பள்ளிக்கு சென்று 2 ரக்காத்தை தொழுது விட்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 ரக்காத்தை தொழுது விட்டு வருகிறார்கள். அப்போது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், பேசப்பட்ட தொகை இதுதான், அதை விட கூடுதலாகவே அவர்களுக்கு தாருங்கள் என்பதாக சொன்னபோது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூடுதல் தொகையை கொண்டு வந்து ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையிலே தருகிறார்கள். பிறகு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திரும்பி செல்வதற்கு எத்தனித்த போது நபி அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், பிலாலே, அந்த ஒட்டகத்தையும் என்னுடைய அன்பளிப்பாய் ஜாபிரிடத்திலேயே ஒப்படைத்து விடும் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மகிழ்ச்சியால் அந்த ஒட்டகத்தை மீண்டும் ஓட்டி வருகிறார்கள். ஏற்கனவே கேட்ட அதே யூதர் மீண்டும் பார்க்கிறார். ஜாபிரை பார்த்து கேட்கிறார், ஜாபிரே, ஒட்டகத்தை விற்பதற்காக வேண்டி சென்றீரே, என்ன ஆனது என்பதாக. அப்போது ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒட்டகத்திற்கான விலையையும் நபி அவர்கள் தந்தார்கள், இந்த ஒட்டகத்தையும் எனக்கான அன்பளிப்பாக தந்து விட்டார்கள் என்று சொன்னபோது அந்த யூதர் சொன்னார், இப்படி ஒரு சிறந்த மனிதரை நான் பார்த்ததில்லை.